நாங்க மேடையில எங்க அண்ணன் சீமான் தொண்டை தண்ணி வத்த நெஞ்சு வரல தமிழர் என்ற ஒரு இனம் உண்டு, தனித்தே அவருக்கு ஒரு குணம் உண்டு, வீரமும் மானமும் அவருக்கு உயிரென்று நாங்க உலகத்துக்கு வீரத்தை பண்பாட்டை நாகரிகத்தை கற்றுக் கொடுத்த இனம் தமிழினம். கரிகால் சோழனை பார், ராஜேந்திர சோழனை பார், பெரும்படுகு முத்திரையரை பார். நாங்க அவன் நீ எல்லாத்தையும் பார், நான் மரத்துல தூங்குற அங்க பார், நான் ஜெனரேட்டர் தூங்குற அங்க பார், நான் கார் டயருக்குள்ள படுக்கிறேன் இங்க பார், நான் ஹெலிகாப்டர் கும்புறேன் இப்படி பார், நான் ஏர்போர்ட்ல காத்துக்கிறப்ப அப்படி பார், நான் கொடிய கழட்டி என்டிடிவி ரிப்போர்ட் கழுத்துல வீசி நான் அவனுக்கு ஃபன் பண்ணுவேன் பார், வைப் பண்ணு ப்ரோங்கிறான். இது பெரிய நாகரிகமான ஒரு சமூகம்டா. கீழடியில 5000 ஆண்டுகளுக்கு முன்பே யானை தந்தத்துல சீப்பு செஞ்சுக்கணும்டா. யானை தங்கத்தை உருக்கி அதுல அன்றைக்கே தங்கத்தை கோணூசி செஞ்ச இடம்டா இது அப்படின்னா அதெல்லாம் எங்க தளபதி மாதிரி வருமான்றான். அன்னைக்கே கடல் கடந்து கப்பலை கட்டி அந்த கப்பல்ல யானை ஏத்தி ராஜேந்திர சோழன் கடாரம் போயிருக்காரா? மலேசியால ஆடியோ லான்ச்சுக்கு இங்க தளபதி போற மாதிரி வருமான்றான். என்னத்த கடாரத்தை போனாரு? மலேசியாவுக்கு தளபதி போனதுக்கு அப்புறம் தான் மலேசியா இங்க இருக்கிறதே தெரியும். கடாரத்தை கொண்டாரு, இதா கொடாரத்தை கொண்டாரு. 24 நாடுக்கு எடுத்து தலைவர் பிரபாகரன் சண்டை போட்டுருக்காரு. பீஸ்ட் படத்துல செட் எடுத்துக்கிட்டு பாகிஸ்தான்ல எங்க அண்ணன் போயிட்டு வந்துட்டாரு. நீங்க 24 நாடுன்றீங்க.